வெல்கம் டு அவர் சேனல். நம்ம இப்போ பார்க்க போகிறது டே டு டே லைஃப்பில் பயன்படுத்தக்கூடிய இம்பார்ட்டன்ட் இங்கிலீஷ் சென்டென்சஸ் ஒன் பை ஒன்னாக பார்ப்போம். இதை பேசி ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள். ஃபர்ஸ்ட் சென்டென்ஸ், தயவு செய்து நீங்கள் இப்போதே செல்ல வேண்டும். இதை எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம்னா, ப்ளீஸ் கோ ரைட் நவ். ப்ளீஸ் கோ ரைட் நவ் அப்படின்னா தயவு செய்து நீங்கள் இப்போதே செல்ல வேண்டும் அல்லது போக வேண்டும். ரைட் நவ்னா இப்போதே. தயவு செய்து நீங்கள் இப்போதே செல்ல வேண்டும். ப்ளீஸ் கோ ரைட் நவ். அடுத்த சென்டென்ஸ் பார்ப்போம். உன்னை பற்றி கவலைப்பட்டிருந்தேன். இதை எப்படி ஆங்கிலத்தில் சொல்லலாம்? உன்னை பற்றி கவலைப்பட்டிருந்தேன். கவலைப்படுறதுக்கு ஒரின்னா கவலைப்படுறது. உன்னை பற்றி கவலைப்பட்டிருந்தேன் அப்படிங்கிறத எப்படி சொல்லலாம்னா, ஐ வாஸ் ஒரீட் அபவுட் யூ. ஐ வாஸ் ஒரீட் அபவுட் யூ. ஐ வாஸ் ஒரீட் அபவுட் யூன்னா உன்னை பற்றி கவலைப்பட்டிருந்தேன். நெக்ஸ்ட் சென்டென்ஸ், அவரை யாரோ கடத்தி சென்றன. அவரை யாரோ கடத்தி சென்றன. கடத்தி செல்றதுக்கு கிட்னாப்டு அப்படிங்கிற வேர்ப். கிட்னாப் பண்ணுறதுன்னா கடத்துறது. கிட்னாப்போட பாஸ்ட் டென்ஸ் தான் கிட்னாப்டு. அவரை யாரோ கடத்தி சென்றன அப்படின்னா சம்ஒன் கிட்னாப்டு ஹிம். சம்ஒன் கிட்னாப்டு ஹிம்னா அவரை யாரோ கடத்தி சென்றன. நெக்ஸ்ட் சென்டென்ஸ், அவனுக்கு என்ன நடந்தது. இதை எப்படி சொல்லலாம்? வாட் ஹேப்பன் டு ஹிம். ஹேப்பன்னா நடக்கிறது அல்லது நேரிடுறது. ஹேப்பன் அப்படிங்கிறது ஒரு வேர்ப். அதோட பாஸ்ட் டென்ஸ் தான் ஹேப்பன்ட். அவனுக்கு என்ன நடந்ததுன்னா வாட் ஹேப்பன் டு ஹிம். வாட் ஹேப்பன் டு ஹிம்னா அவனுக்கு என்ன நடந்தது. வாட் ஹேப்பன்ட் டு ஹிம் அப்படின்னா அவனுக்கு என்ன நடந்தது. அடுத்த சென்டென்ஸ், நீங்கள் ஏன் கத்துகிறீர்கள். இதை எப்படி சொல்லலாம்னா, ஒய் ஆர் யூ ஷவுட்டிங். ஷவுட் பண்ணுறதுனா கத்துறது. ஷவுட் பண்ணுறதுனா கத்துறது. நீங்கள் ஏன் கத்துகிறீர்கள். இதை எப்படி சொல்லலாம்னா, ஒய் ஆர் யூ ஷவுட்டிங். ஒய் ஆர் யூ ஷவுட்டிங் அப்படின்னா நீங்கள் ஏன் கத்துகிறீர்கள். நெக்ஸ்ட் சென்டென்ஸ், அவன் ஒரு குற்றவாளி. இதை எப்படி சொல்லலாம்னா, ஹீ இஸ் அ கிரிமினல். ஹீ இஸ் அ கிரிமினல். கிரிமினல்னா குற்றவாளி. அவன் ஒரு குற்றவாளினா ஹீ இஸ் அ கிரிமினல். ஹீ இஸ் அ கிரிமினல் அப்படின்னா அவன் ஒரு குற்றவாளி. நெக்ஸ்ட் சென்டென்ஸ் பார்ப்போம். நான் எதுவும் செய்யவில்லை. இது எப்படி ஆங்கிலத்தை சொல்லலாம்னா, ஐ டிடன்ட் டூ எனிதிங். ஐ டிடன்ட் டூ எனிதிங். நான் எதுவும் செய்யவில்லை. நான் எதுவும் செய்யவில்லைன்னா ஐ டிடன்ட் டூ எனிதிங். நெக்ஸ்ட் சென்டென்ஸ், நான் உறங்க செல்கிறேன். இது எப்படி சொல்லலாம்? ஐ ஆம் கோயிங் டு பெட். ஐ ஆம் கோயிங் டு பெட் அப்படின்னா நான் உறங்க செல்கிறேன். உறங்க செல்கிறேன். நான் உறங்க செல்கிறேன். இதை எப்படி சொல்லலாம் அப்படின்னா, ஐ ஆம் கோயிங் டு பெட். ஐ ஆம் கோயிங் டு பெட். நெக்ஸ்ட் சென்டென்ஸ், நீங்கள் அவரை வீட்டுக்கு அழைத்து செல்லலாம். நீங்கள் அவரை வீட்டுக்கு அழைத்து செல்லலாம். இதை எப்படி ஆங்கிலத்தில் சொல்லலாம்னா, யூ கேன் டேக் ஹிம் ஹோம். யூ கேன் டேக் ஹிம் ஹோம் அப்படின்னா நீங்கள் அவரை வீட்டுக்கு அழைத்து செல்லலாம். யூ கேன் டேக் ஹிம் ஹோம். நீங்கள் அவரை வீட்டுக்கு அழைத்து செல்லலாம். நெக்ஸ்ட் சென்டென்ஸ் பார்ப்போம். அவர் வீட்டில் இல்லை, மருத்துவமனையில் உள்ளார். வீட்டில் இல்லை, ஹாஸ்பிட்டலில் இருக்கார் அப்படிங்கிறோம்ல. இது எப்படி சொல்லலாம்னா, ஹீ இஸ் நாட் அட் ஹோம். ஹீ இஸ் இன் தி ஹாஸ்பிட்டல். ஹீ இஸ் நாட் அட் ஹோம்னா அவர் வீட்டில் இல்லை. ஹீ இஸ் இன் தி ஹாஸ்பிட்டல் அப்படின்னா அவர் மருத்துவமனையில் உள்ளார். நெக்ஸ்ட் சென்டென்ஸ், நீ ஏன் அவளை ஏற்கலை அப்படிங்கிறோம்ல. நீ ஏன் அவளை ஏற்கலை. இது எப்படி ஆங்கிலத்தை சொல்லலாம்? ஒய் டோன்ட் யூ அக்செப்ட் ஹர். அக்செப்ட் பண்ணுறதுனா ஏற்கிறது. ஏன் நீ அவளை ஏற்கலைன்னா ஒய் டோன்ட் யூ அக்செப்ட் ஹர். ஒய் டோன்ட் யூ அக்செப்ட் ஹர்னா அவளை ஏன் நீ ஏற்கலை. நெக்ஸ்ட் சென்டென்ஸ் பார்ப்போம். அவன் எங்களிடம் பொய் சொன்னான். ஹீ லைடு டு அஸ். ஹீ லைடு டு அஸ். லையோட பாஸ்டன்ஸ் தான் லைடு. லைன்னா பொய் சொல்கிறது.
அவன் எங்களிடம் பொய் சொன்னான்னா he lied to us. அவன் எங்களிடம் பொய் கூறினான் அல்லது பொய் சொன்னான். he lied to us. அவன் எங்களிடம் பொய் சொன்னான். நெக்ஸ்ட் சென்டென்ஸ் பார்ப்போம். நீங்கள் இனி என்னை கட்டாயப்படுத்த முடியாது. இது எப்படி சொல்லலாம் அப்படின்னா, யூ cannot ஃபோர்ஸ் மீ எனிமோர். எனிமோர்னா இனி, ஃபோர்ஸ் பண்ணுறதுனா கட்டாயப்படுத்துறது, ஒன்றை செய்ய சொல்லி கட்டாயப்படுத்துறது. நீங்கள் இனி என்னை கட்டாயப்படுத்த முடியாது அப்படிங்கிறது எப்படி சென்டென்ஸ் மேக் பண்ணலான்னா ஆங்கிலத்தில் யூ cannot ஃபோர்ஸ் மீ எனிமோர் அப்படின்னா நீங்கள் இனி என்னை கட்டாயப்படுத்த முடியாது. யூ cannot ஃபோர்ஸ் மீ எனிமோர். நெக்ஸ்ட் சென்டென்ஸ். நீங்கள் கைது செய்யப்பட்டு உள்ளீர்கள். இது எப்படி சொல்லலாம் அப்படின்னா ஆங்கிலத்தில் எப்படி சென்டென்ஸ் மேக் பண்ணலான்னா யூ ஆர் அண்டர் அரெஸ்ட். யூ ஆர் அண்டர் அரெஸ்ட் அப்படின்னா நீங்கள் கைது செய்யப்பட்டு உள்ளீர்கள். கைது செய்யப்பட்டு உள்ளீர்கள் அப்படின்னா யூ ஆர் அண்டர் அரெஸ்ட். யூ ஆர் அண்டர் அரெஸ்ட்னா நீங்கள் கைது செய்யப்பட்டுள்ளீர்கள். அடுத்த சென்டென்ஸ் பார்ப்போம். அவன் நாளை திரும்பி வருவான். இது எப்படி ஆங்கிலத்தில் சொல்லலாம்னா he will come back tomorrow. he will come back tomorrowனா அவன் நாளை திரும்பி வருவான். கம் பேக்னா திரும்பி வர்றது. அவன் நாளை திரும்பி வருவான்னா he will come back tomorrow. he will come back tomorrow அப்படின்னா அவன் நாளை திரும்பி வருவான். நெக்ஸ்ட் சென்டென்ஸ். அந்த கடத்தல்காரன் அவனை காட்டிற்கு கொண்டு சென்றான். இது எப்படி ஆங்கிலத்தில் சொல்லலாம்னா தட் கிட்னாப்பர் டுக் ஹிம் டு த ஃபாரஸ்ட். தட் கிட்னாப்பர் டுக் ஹிம் டு த ஃபாரஸ்ட். கிட்னாப்பர்னா கடத்தல்காரன். அந்த கடத்தல்காரன் அவனை காட்டிற்கு கொண்டு சென்றான். தட் கிட்னாப்பர் டுக் ஹிம் டு த ஃபாரஸ்ட். நெக்ஸ்ட் சென்டென்ஸ். அவன் எனக்கு ஆதரவளிப்பதாக சொன்னான். இது எப்படி ஆங்கிலத்தில் சொல்லலாம்? he said he would support me. he said he would support me. அவன் எனக்கு ஆதரவளிப்பதாக சொன்னான். ஏற்கனவே கூர்னதை நம்ம சொல்கிறோம். அவன் எனக்கு ஆதரவளிப்பதாக சொன்னான். இது எப்படி ஆங்கிலத்தில் சொல்லலாம்னா he said he would support me. சப்போர்ட் பண்ணுறதுனா ஆதரவளிக்கிறது. நெக்ஸ்ட் சென்டென்ஸ். போலீஸார் அவனை கைது செய்தன. இது எப்படி ஆங்கிலத்தில் சொல்லலாம்? the police arrested him. அரெஸ்ட் அதோடைய பாஸ்ட் டென்ஸ் தான் அரெஸ்டட். போலீஸார் அவனை கைது செய்தன. இது எப்படி இங்கிலீஷில் சென்டென்ஸ் மேக் பண்ணுறதுன்னா இந்த போலீஸ் அரெஸ்டட் ஹிம். போலீஸார் அவனை கைது செய்தன. இந்த போலீஸ் அரெஸ்டட் ஹிம். போலீஸார் அவனை கைது செய்தன. நெக்ஸ்ட் சென்டென்ஸ் பார்ப்போம். நீங்கள் ஏன் என்னை தனியாக விட்டு சென்றீர்கள். இது எப்படி சென்டென்ஸ் மேக் பண்ணலான்னா ஆங்கிலத்தில் ஒய் டிட் யூ லீவ் மீ அலோன் எஸ்டர்டே. ஒய் டிட் யூ லீவ் மீ அலோன் எஸ்டர்டே. அலோன்னா தனியாக. நீங்கள் ஏன் என்னை நேற்று தனியாக விட்டு சென்றீர்கள். ஒய் டிட் யூ லீவ் மீ அலோன் எஸ்டர்டே அப்படின்னா நீங்கள் ஏன் என்னை தனியாக விட்டு சென்றீர்கள் நேற்று. நெக்ஸ்ட் சென்டென்ஸ் பார்ப்போம். நீங்கள் எங்கே இருந்தீர்கள். இதை எப்படி இங்கிலீஷில் சென்டென்ஸ் மேக் பண்ணலான்னா வேர் ஹாவ் யூ பீன். பீன்னா இரு, பீயோட பாஸ்ட் டென்ஸ் தான் பீன் அப்படிங்கிறத பயன்படுத்தியிருக்கோம். வேர் ஹாவ் யூ பீன்னா நீங்கள் எங்கே இருந்தீர்கள், எங்கே இருந்தீங்க அப்படின்னு கேட்குறோம்ல, அதுக்கு தான் வேர் ஹாவ் யூ பீன். இதில் வந்து ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் டென்ஸை யூஸ் பண்ணியிருக்கோம். நீங்கள் எங்கே இருந்தீர்கள் அப்படின்னா வேர் ஹாவ் யூ பீன். இந்த சென்டென்சஸை பேசி ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள். இது உங்களுடைய ஆங்கில திறனை மேம்படுத்த உதவும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் மை சேனல். தேங்க்யூ.